ஒரு ஆத்துல ஒரு கோபி மாமி இருக்கா. அந்த ஆத்து மாமா வந்து ஒரு முசுடு மாமா அவர். அ அவர் வந்து எப்ப பார்த்தாலும் திட்டின்டே தான் இருப்பார். எப்ப பார்த்தாலும் கோச்சின்டே தான் இருப்பார். அ சாப்பாடே அந்த மாமி நன்னா பண்ணி போட்டாலும், "சூப்பரா இருக்கு" அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு நுட்டு சொல்லின்டே இருப்பார். அ ஏதோ ஒண்ணு சொல்லின்டே இருப்பார். நன்னா திட்டுவார். எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அ ஸோ பட் இந்த மாமி கோபி மாமி வந்து ஷி காட் யூஸ்ட் வித் தட். "இதான் நம்ம வாழ்க்கை" அப்படின்னு ஷி காட் யூஸ்ட் டு இட். ஒரு நாளைக்கு என்ன ஆகுதா, ஆ அவர் அந்த மாத்து மாமா வந்து வேலைக்காக கிளம்புற மத்தியானமா கிளம்பி போறார். யூசுவலா அப்படிதான் போவார். யூசுவலா வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 4 மணிக்கா வருவார். ஸ்நாக் பிரேக்காக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப வேலைக்கு போவார். இந்த 4 மணிக்கு வருவார் இல்லையா? இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு அ 2:30 மணிக்கே வந்துட்டாராம். என்னாச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேல் ஆல் குட் அப்டின்னா, வரும்போதே ஒரு ஒரு சிரிப்போட வராராம். ஒரு சந்தோஷத்த அவரு வரும்போதே அந்த வைபே அவ்வளோ நன்னா இருக்காம். யூசுவலா அவரு வரும்போது, "அச்சச்சோ! இன்னைக்கு என்ன திட்ட போறாரோ?" அப்படிங்கிற மாரி ஒரு பயம் தான் வருமாம். இன்னைக்கு அவர பார்க்கும்போதே அவரும் அவ்வளோ ஆசையா பார்க்குறாராம். இவளும் ஒரு அவ்வளோ ஆசையா பார்க்குறாளாம். சிரிச்சுன்னே இருக்காராம். ஒரு சந்தோஷமா பேசுறாராம். காம்ப்ளிமெண்ட்லாம் பண்றாராம். எ சாப்பாடு ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்கிறது அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்டின்னோனே, அவரு அவ்ளோ ஆசையா கேட்கும்போது, சரி அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணி பஜ்ஜி பண்ணி வச்சிருக்காளாம், பக்கோடா பண்ணி வச்சிருக்காளாம், பாதாம் அல்வாலாம் பண்ணி வச்சிருக்காளாம், எல்லாம் குடுக்குறாளாம். ஒரு ஒரு இதையும் வாயில வச்சுன்ட்டு, "அப்பா எவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்க. அவ்ளோ சூப்பரா, அவ்ளோ அமேசிங்கா இருக்கு. இந்த சால்ட்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. அந்த ஸ்வீட் எல்லாம் அவ்ளோ அருமையா இருக்கு தெரியுமா? அந்த பாதாம் அல்வா சாப்ட்டுன்னே இருக்கலாம் போல இருக்கு." அப்படின்னு சொல்லின்டே இருக்கார். சொல்லி கேட்டுன்டே இருக்கார். இவ வந்து நம்ம ஆத்துக்காரா இது இவ்ளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுற, இவ்ளோ காம்ப்ளிமெண்ட் பண்ற. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஒரு தடவ கூட காம்ப்ளிமெண்ட் பண்ணதில்ல. இன்னைக்கு வந்து பாதாம் அல்வா, பஜ்ஜிலாம் அவ்ளோ காம்ப்ளிமெண்ட் பண்றன்னு இருக்கிற வாழைக்கா அத்தனையும் பஜ்ஜி போட்டு குடுத்துட்டாலாம். இருக்கிற பாதாம் அல்வா மொத்தத்தையும் தனக்கு கூட வச்சுக்காம, நம்ம ஆத்துக்கார் இவ்ளோ சந்தோஷமா சாப்பிடுறாரே, இவ்ளோ காம்ப்ளிமெண்ட் பண்றாளேங்கிற ஒரு ஆசையில எல்லாத்தையும் குடுத்துட்டாலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு நெறைய சாப்பிட்டுட்டு, அந்த மாமியோட காது நெறைய புகழ்ந்துட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டாலாம். அந்த மாமி சந்தோஷமா இருக்காளாம். 4 மணி ஆறுது. 3 கிளம்புறதுக்கு 3:30 மணி ஆயிடுத்து. 1/2 மணி நேரத்துல 4 மணி ஆயிடுத்து. இந்த மாமா வராராம் திரும்ப. திரும்ப பேக் டூ த முசுடு ஃபார்ம். முசுடு மாமா வரும்போது, "சாப்பிடுறதுக்கு என்ன?" அப்படிங்கும்போது, "இப்ப தானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனையும் வீட்ல இருக்கிற அத்தனையுமே சாப்பிட்டுட்டு போயிட்டீங்களே நீங்க. வந்து பாதாம் அல்வா உங்களுக்காக பண்ணியிருந்தேன். நீங்கலாம் அவ்ளோ இது புகழ்ந்துன்னே சாப்பிட்டேல்ல நீங்க. என்னது?" அப்படிங்கும்போது, "நான் வரலையே!" அப்படின்னு 2 பேரும் கன்ஃப்யூஷன்ல பார்க்கும்போது, அப்பதான் அவளுக்கு புரியறது. ஓ! இது வந்து வேற இந்த மாரி ஒரு லீல போட்டுருக்கு அப்படின்னு அவளுக்கு இந்த மாரி தான் அப்பதான் புரியுது அப்படிங்கும்போது, சொன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவா. இந்த மாரி தான் வந்து இந்த கோப பசங்கள்லாம் வந்து இந்த மாரி வேஷம் போட்டுண்டு போய் இது மாரி பண்ணலாம். போய் வெண்ணெய் திருடுறதுக்கு இப்படி இப்படிலாம் பிளான் போடுறா அப்படிங்கிறது இந்த பாட்டு பேசிக்கலி. அப்பதான் சொல்றார். ஸோ இப்போ இன்னொரு